மனிதர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சொல் மிகவும் ஆற்றல் மிக்கதுதான். இருந்தாலும் சாந்தம் கொண்டு மௌனமாக தன்னுடைய எண்ணத்தால் உணர்வால் பாய்ச்சக்கூடிய ஆற்றல்கள் என்பது அதை காட்டிலும் அது நுண்ணியமான நிலைகள் கொண்டது. கோடிக்கணக்கான உணர்வுகள் சேர்த்துத்தான் ஒரு சொல் அந்த உணர்வு சொல்லாக வெளிப்படுகின்றது, தனித்து வராது. அதனுடைய சுருளியல் இருந்தாலும் ஒரு சிலர் மிகவும் எளிமையாக சாந்தமான குணம் கொண்டு பேசுவார்கள். அந்த சாந்த குணம் அங்கே இருக்கிறது என்றால் அவருடைய மனதிற்குள் அந்த உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். சொல்லாக படக்கென்று பேசாதபடி எண்ணத்தால் பாய்ச்சுவார்கள். ஒருவர் சொல்லி முடிக்கும் முன்னே எதிர் பேச்சோ பதில் பேச்சோ அவர்கள் பேச மாட்டார்கள், மௌனமாகவே இருப்பார்கள். ஏனென்றால் இதெல்லாம் அவர்கள் சேர்த்து கொண்ட உணர்வு. இதை பற்றிய உண்மை நிலைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்லுகின்றார் குருநாதர். சில பொருள்களை வெளியிலே பார்த்தால் ஒன்றும் செய்வதில்லை, ஒன்றும் தெரிவதில்லை. ஆனால் சாப்பிட்டால் உடலுக்குள் சென்று நம் உடலுக்குள் சென்று அரிப்பை கொடுக்கின்றது, எதிர்மறையாக இயக்குகின்றது. இதே மாதிரித்தான் சிலருடைய உணர்வுகள் ரொம்ப சாந்தமாக அவர்கள் இருப்பார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவர்களுக்குள் பலவிதமாக எண்ணங்கள் ஓடும், அவருடைய நினைவுகள் வெளிப்படும், ஆனால் சொல் வராது. இதில் முக்கியமானது என்ன என்றால் மற்றவருடைய உணர்வுகள் அவர்களுக்குள் சேராது, மற்றவருடைய உணர்வுகள் அவர்களுக்குள் கெடுதலாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். அவருடைய நினைவுகள் அதை அடக்கிவிடும். இப்படி இயற்கையிலேயே சிலருக்கு விளையும். ஏற்கனவே ஈஸ்வரப்பட்ட சொன்னது போன்றுதான். கோடி 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 என்று ஒரு மிளகாய்க்குள் காரம் அது வர வேண்டும் என்றால் பல கோடி உணவில் சேர்த்துத்தான் அந்த காரமே உருவாகின்றது. ஒரு மிளகாய் இவ்வாறு என்றால் இதை போன்ற மிளகு அதுவும் காரம் கொண்டதுதான், அதுவும் பல கோடி உணர்வுகள் சேர்த்துத்தான் அதிலும் அந்த காரம் உருவாகின்றது. எதனுடைய உணர்வு அதிகமாக கூடுகின்றதோ அதற்கு தகுத்தால் போல்தான் சுவைகள் மாறும், குணங்கள் மாறும், நிறங்கள் மாறும். இப்போ உதாரணமாக கோபமாக இருந்து வேதனையாக இருந்து பாருங்கள், உடலிலே அந்த ஒரு விதமான நீல நிறமாக தெரிய வரும். அதிகமான நிலையில் சில பேர் விரக்தியாக இருட்டடித்து போய் என்ன வாழ்க்கை என்று வெறுப்பான நிலையில் இருப்பார்கள். அங்கே முகத்தை பார்த்தோம் என்றால் கருப்பாக கருத்து போய்விடும். கோபத்தின் உணர்வை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் பொழுது நரம்புகள் எல்லாம் இறுக்கமாக டைட்டாக இருக்கும். ஆகவே நாம் எந்த காரணத்தை கொண்டும் வெறுப்பையோ வேதனையோ கோபத்தையோ குரோதத்தையோ இதையெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்மை ஆழத்தில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டுவிடும். கோபம் அதிகமானாலும் கூட அடுத்து அதை தனித்து விட்டால் கொஞ்சம் சிந்திக்கும் திறன் வரும். ஆனால் இந்த குரோதம் என்று சொல்லுகிறோம் பாருங்கள், எதை சொன்னாலும் கேட்காது, தெரிந்து கொண்டே நின்று தனக்குள் முந்திய நிலைகளாக அதை பதிவு செய்து அதையே இறுகி பிடித்துக் கொண்டு நல்லதை பற்றி யார் சொன்னாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அனைத்தையும் தெரிந்து கொண்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையில் எடுத்துக்கொள்ளாதபடி இந்த மகிழ்ச்சி அசித்தி பெற வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்குள் இருக்கக்கூடிய மூலம் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதலிலே சொன்னது போன்று சாந்தம் குணம் கொண்டு மௌன குணம் கொண்டு அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் எடுத்து அதையே நமக்குள் அழுத்தமாக ஆழமாக உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குள்ளும் அதை சேர்த்து ஒரு பழக்கம் வந்துவிட்டால் அந்த அமைதியும் சாந்தமும் நமக்குள் பொருள்களை அறிய செய்யும், மூலக்கூறுகளை நமக்குள் தெளிவாக உணர்த்தும். அதை எதை பேச வேண்டும், எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிபக்குவ நிலையும் நமக்குள் அது செயல்படுத்தும். அதை இதனுடைய உள்பொருள் எதுவும் பேசக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. மற்றவருடைய உணர்வு நமக்குள் இயக்கி அது நமது சொல்லாக வந்துவிடக்கூடாது. மற்றவருடைய உணர்வுகள் நமக்குள் இயக்கப்பட்டால் அந்த ஆத்ம சுத்தி தியானத்தின் மூலமாக அதை மாற்றி அமைத்து அருள் உணர்வுகளை நமக்குள் வலுகொண்டதாக்கி அந்த இடத்திலே எதிர்பேச்சு அவர்களுக்கு சொல்லாதபடி மௌனம் காத்து
அருள் உணர்வுகளை நமக்குள் எடுத்து அதை மடக்கி மாற்றி சமைத்து நல்ல விதமான உணர்வுகளாக சொல்லாக வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் குருநாதர் இந்த உபதேசத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.